வணக்கம் நண்பர்களே! நான் உங்க தமிழ். கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். புக் ரீடிங் வந்து எந்த எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி. ஸோ, அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணி பேசுனாங்க. எந்த மாரி புக்ஸ் படிக்கலாம்? என்னோட குழந்தைங்களுக்கு வந்து புக் வேணும். எந்த மாரி புக் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? அதுவும் இல்லாம புக் படிக்க ஸ்டார்ட் பண்றேன். பட் ஆனா என்னால வந்து கன்டின்யூ பண்ண முடியல. அப்படிங்கிற மாரி நெறையா விஷயத்த பத்தி என்கிட்ட வந்து நெறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப புக் ரீடிங்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துட்டயும் இருக்கு. பட் அது எப்படி வந்து கரெக்ட்டான வேல அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நெறைய பேத்துக்கு இங்க இல்ல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆ எல்லா விஷயத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கன்சிஸ்டன்சி தான். நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அத வந்து நம்ம வந்து போற போக்குல அது பாட்டுல நமக்கு வந்து ஒரு ஹேபிட்டா மாறிரும். ஸோ அந்த ஹேபிட்டா மாறுறதுக்கு நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு எஃபோர்ட் போடுறது முக்கியம். அந்த மாரி எஃபோர்ட் போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 52 வீக்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா வீக்லி அட்லீஸ்ட் ஒரு த 1 ஹவர் ஆச்சும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ டெய்லியும் வந்து 10 மினிட்ஸ் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் வந்து ரீடிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாசிப்பை நேசிப்போமோட வாசிப்பு கையேடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடிங் டைரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இதில வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். எழுதி வச்சுப்போம். இந்த வாரம் நான் இந்த புக் படிச்சேன். இவ்வளோ பேஜஸ் படிச்சிருக்கேன். இந்த புக்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹைலைட் பண்ணி, ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி எழுதி வச்சுப்போம். ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மாரி ஒவ்வொரு வாரமும் நம்ம படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அடுத்த வாரம் வரும்போது இந்த புக்ல எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்ட்டா படிக்க படிக்க நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம அது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிரும். நீங்க ஃபர்ஸ்ட்டு புக் படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, எந்த லாங்குவேஜ்ல புக் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயன்ட்டா வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க இங்கிலீஷ் புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது. எனக்கு தமிழ் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து புக் படிக்கிறதுக்கு வந்து தடையே கிடையாது. அதே மாரி அட்லீஸ்ட் வந்து நம்ம டெய்லியும் ஒரு 10 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 5, 10 பேஜ் அந்த மாரி ஒரு டார்கெட் வச்சு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 5 நாள், 10 நாள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 11வது நாள் வந்து அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க 10 பேஜ் அப்படிங்கிறது ஒரு 15 பேஜா இன்கிரீஸ் பண்ணலாம். 15 பேஜ் அப்படிங்கிறது 20 பேஜா இன்கிரீஸ் பண்ணலாம். இல்லைன்னா சாப்டர் வைஸ் இருக்க புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாப்டரா படிக்கலாம். இன்னைக்கு ஒரு சாப்டர், நாளைக்கு ஒரு சாப்டர் இந்த மாரி சாப்டர் வைஸ் பிரிச்சு, ஃபர்ஸ்ட்டு ஒரு புக்க வந்து முழுசா படிச்சு முடிங்க. ஒரு புக்க நீங்க முழுசா படிச்சு முடிச்சிட்டீங்கனாலே, அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து வந்துரும். அதுவும் இல்லாம எப்படி படிக்கணும், நம்ம எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கோம், நம்ம எந்த டைம்ல படிச்சா, இத நம்ம போர் இல்லாம படிக்கிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அந்த புக் படிச்சு முடிக்கிற வரையில தான் வந்து நமக்கு வந்து அந்த அனாலிசிஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்களே அதுக்கு உங்களோட டைம், உங்களோட இது ஷெட்யூலுக்கு தகுந்த மாரி நீங்க புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ புக் படிக்கிறது அப்படின்னு முடிவுபடுத்ததுக்கப்புறம், எந்த மாரி புக்லேருந்து ஆரம்பிக்கலாம்? ஸோ நாவல்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல கதைகள்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல கட்டுரைகள்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த மாரி வந்து பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். எல்லாமே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். உங்களுக்கு வந்து கதை மாரி கேட்டா பிடிக்கும். எனக்கு வந்து கதை மாரி படிச்சா பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து அ ஸ்க அ இந்த ரீல்ஸ்ல பார்க்குற மாரி எனக்கு 2 நிமிஷம், 3 நிமிஷத்திலேயே வந்து எனக்கு எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்படின்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கவிதைகள் அந்த மாரி எடுக்கலாம். இல்ல சின்ன சிறுகதைகள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாரி தான். உங்களோட டைம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுக்கு தகுந்த மாரி நீங்க புக் செலக்ட் பண்ணி, அத வந்து முழுசா படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரே விஷயம் ஒரு புக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த புக்க கடைசி வரையிலும் படிச்சு முடிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 30க்கு மேல தலைப்புகள் இருக்கு நம்ம வாசிக்கிறதுக்கு. ஸோ எந்த தலைப்புலேருந்து வாசிச்சா நமக்கு நல்லாருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்க தான் செலக்ட் பண்ணணும். எல்லா தலைப்புலயும் வாசிச்சா ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து என்னென்ன தலைப்புலாம் வாசிச்சிருக்கேன், அதில என்னென்ன புக்ஸ்லாம் வந்து நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். பாய்.